ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா விலாக்ஸ். நம்ம சேனலில் ஏற்கனவே டீ கேக் பார்த்தோம். இன்றைக்கி பட்டர் கேக் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முட்டை எடுத்துப்போம். அடுத்து இந்த மெஷரிங் கப்புக்கு 1 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன், 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இந்த மெஷரிங் கப்புக்கு 1 கப்பு ஜீனி. இப்போ நம்ம இந்த முட்டையும் ஜீனியும் நல்லா பீட் பண்ணிடுவோம். விஸ்கு வச்சு நல்லா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பீட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஸ்பூன் தான் கைவசம் இருக்குது, ஸ்பூன் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் வச்சும் பீட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் நல்லா பீட் பண்ணுறேன். பீட் பண்ண தான் உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நம்ம பட்டர் நட்ஸ் கேக் தான் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் சிம்பிளான டீ கேக் ரெசிபி இருக்குது, பாருங்கள். நான் இதோட லிங்க்கு கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு அனுப்புவேன். இது நீங்கள் நல்லா கைவிடாமல் எடுத்து அடிக்கணும். இந்த ஜீனி சவுண்டு உங்களுக்கு கேட்கும். இப்போ இந்த கப்புக்கு நம்ம 1 கப் மைதா எடுத்துருக்கோம். அதை நம்ம சலிச்சுட்டு இதில் சேர்த்துக்குவோம். இதோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதை நம்ம நல்லா சலிச்சுட்டு சேர்த்துக்குவோம். இப்போ நமக்கு அவ்வளோவா எதுவும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த சலிக்கிறதுல நமக்கு இதாயிரும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மெஷரிங் கப்புக்கு 1 கப்பு நம்ம ரீஃபைண்ட் ஆயில், நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். எந்த மெஷரிங் கப் எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 கப் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஆயில் ஃபுல்லாக இந்த மாவு ஃபுல்லாக அப்சர்வ் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஊற்றின ஆயில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பட்டர் ஃப்ளேவர் நமக்கு வேணும். அதுக்கு நம்ம 100 ml மில்க் எடுத்துருக்கேன் நான். இந்த மில்கை வந்து நம்ம காய்ச்சிட்டு இந்த பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மில்கை இந்த பேட்டரோட நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம பால் காய்ச்சிடுவோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மில்க்கும் பட்டரும் நல்லா காய்ச்சிட்டேன். இதை நம்ம இந்த மாவில் சூடோடையே ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணுங்கள், மொத்தமாக ஆட் பண்ணிக்காதீங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குவோம். சூடாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் நமக்கு கட்டியாக தான் இருக்குது, அதனால் ஆட் பண்ணிக்கலாம். சூடாகவே ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் 100 ml மில்க்கும் 50 கிராம் பட்டர் ரெண்டும் காய்ச்சி உருக்கி சூடாகவே உங்களுக்கு ஆட் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம விஸ்கு வச்சு நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த பேட்டரை வந்து கிண்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. இதுக்கு நம்ம ஃப்ளேவர் வேறு எக்ஸ்ட்ரா கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தை ப்ரீ ஹீட்டுக்கு வச்சுட்டேன். இப்போ நம்ம எதில் கேக் ஊற்ற போகிறோமோ அந்த மவுல்டை வந்து ரெடி பண்ணிடுவோம். இப்போ நான் இந்த கிண்ணத்தில் தான் வந்து பேட்டர் ஊற்ற போவேன். ஸோ இதை நான் வந்து நெய் ஊற்றி நல்லா டஸ்ட் பண்ணிக்கிறேன். சைடு எல்லாத்துலேயுமே வந்து நெய் ஊற்றிட்டு நல்லா தடவிடுங்க ஃபுல்லாக அந்த சைடு எல்லாமே. அப்போ தான் நமக்கு வந்து மாவு ஒட்டிட்டு இந்த பிடிச்ச மாதிரி வாடையெல்லாம் வராது. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இப்போ எதுவும் இல்லாமல் சிம்பிளாக நம்ம வீட்லேயே கேக் செய்யணுங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இதில் நல்லா நெய், ஏன்னா நெய் நம்ம ஆட் பண்ணும்போது பட்டர் கேக்கு அப்படிங்கிறனால நமக்கு ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்கும். அடுத்து இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா மாவு நான் போட்டிருக்கேன். இதை அப்படியே தட்டி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக அப்படி டஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த சைட்ஸ் ஃபுல்லாக நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாவு வந்து டஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்டரை நம்ம நல்லா அடித்து வச்சுருக்கோம்ல, இந்த பேட்டரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிண்ணத்தில் ஊற்றிடுவோம். எப்பயுமே நீங்கள் எடுக்கிற பாத்திரத்துக்கு அரை பாத்திரத்துக்கிட்ட மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பேட்டர் ஃபில் பண்ணுங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா பொங்கிடும். இப்போ மாவை வந்து நல்லா இப்படி இந்த பாத்திரத்தை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ நான் நட்ஸ் பவுடர் வந்து பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம மேலே சேர்த்துக்குவோம். இல்லை உங்களுக்கு முழுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துருங்க, உங்கள் விருப்பம்தான். நான் வந்து 1-2 க்ரஷ் பண்ணியிருக்கேன், நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வாயில் அகப்படுற மாதிரிக்க, அட் த சேம் டைம் கொஞ்சம் பவுடர்டாகவும் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. இதில் ஒரு சிட்டிகை உப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் நம்ம பேட்டரை ரெடி பண்ணும்போதே லைட்டாக ஒரு பிஞ்சு வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் நம்ம இதை எடுத்து வச்சுக்குவோம். நம்ம ஏற்கனவே பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த கேக் ஊற்றி வச்சுக்கணும்ல, அதை எடுத்து உள்ளே வச்சுக்குவோம். இப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. கை எதுவும் சுட்டுக்காதீங்க பார்த்து. இப்போ நம்ம உள்ளே வச்சுக்குவோம்.
வச்சுட்டு நல்லா சீல் பண்ணிடுங்க ஏர் டைட்டாக. இப்போ 1 hour கழித்து நமக்கு சூப்பராக கேக்கு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ தூரம் கேக்கு வந்து சூப்பராக நமக்கு பொங்கி வந்திருக்குன்னு. ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்துட்டு உள்ளே குத்தி பார்ப்போம் வெந்துருச்சான்னு. பாருங்கள் எதுவுமே நமக்கு ஒட்டலை. இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ பாருங்கள் எல்லா சைடுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி உள்ள குத்தி பார்க்குறேன். நமக்கு என்ன செய்யலை, மாவு ஒட்டலை. இப்போ நம்ம கேக்கை எடுத்துருவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். ஏன்னா சூடாக இருக்குது. இப்படியே நீங்கள் கவுத்திக்கக்கூடாது. ஒரு 1/4 மணி நேரமாவது அது என்ன ஆகணும் அப்படின்னா சூடு ஆகணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்லைஸ் போடுவோம். நம்ம இதை இப்போ ஸ்லைஸ் போட்டுக்கலாம். பாருங்க நமக்கு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக கேக் வந்து வெந்து வந்திருக்குன்னு. கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். சூப்பரான கேக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா செம சாஃப்டாக இருக்குங்க கேக்கு. நீங்களும் இந்த மாதிரி கேக் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல ரெசிபி வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் நம்மளே சூப்பராக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரொம்ப மினிமம் பொருள் சேர்த்து இந்த கேக் செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருக்குது. ஸோ இப்படி ஸ்லைஸ் போட்டு இது கிட்டத்தட்ட நமக்கு 1/2 kg கிட்ட வரும். ஸோ அப்போ 1/2 kg நம்ம வாங்கினோம்னா வெளியில் வாங்கினோம் அப்படின்னா அதில் நமக்கு எவ்வளோ ரேட்டு வரும். ஆனால் இதுனா இப்போ நீங்களே செஞ்சீங்க, பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு கேக் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பசங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு ஓவன் தேவையில்லை, கேக் பீட்டர் தேவையில்லை, எசன்ஸ் எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து இந்த கேக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் வைஸும் ஹெல்த் வைஸும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.